ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் உங்களை சிந்திக்க வைக்கிற அருமையான கதைகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி என்ன கான்செப்ட் அப்படின்னா, நாம் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை சரி பண்ண முயற்சிக்கணும். அதை விட்டுட்டு நான் பண்ணது சின்ன தப்பு தான் அப்படின்னு அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளை பெரிய தப்புக்கு ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த கதையில் நான் 2 பேர் பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு மனுஷன், அவர் பேர் பழனி. அவர் பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு மனசாட்சி உறுத்துது, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. சரின்ட்டு ஊர் தலைவர்கிட்ட போகிறாரு. ஒரு நாள், தலைவரே, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் பக்கத்து வீட்டுக்கு போவேன், அப்போ யாரும் இல்லாத சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை திருடிட்டு வந்துட்டேன், நான் என்ன செய்கிறது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரிப்பா, நீ பண்ணது தப்பு தான், சின்ன பொருளை எடுத்தாலும் தப்பு தான், நீ திருப்பி வைக்கணும்னு ஆசைப்படுற, கண்டிப்பாக கொண்டு போய் வச்சிரு, இனிமேல் இந்த தப்பு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்ட்டு வந்துடுறான். அந்த திங்ஸாக திருப்பி அங்கே இருந்த பொருளே வச்சுட்டா, மறுபடியும் திருடவே இல்லை. அப்புறம் இன்னொருத்த வரான். அவனும் ஊர் தலைவரை பார்த்துட்டு, தலைவரே, நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, ஏன்னா நான் ஒரு பூ வியாபாரி, பூ விற்கிறப்ப மக்களுக்கு இடக்கணக்கு 1 கிலோ பூ வாங்கினாங்கன்னா நான் 3/4 கிலோ அது மாதிரி போட்டு கொஞ்சம் பூக்களை குறைச்சி போட்டுருவேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு அவனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் கன்னத்தில் ஒரு அரை விட்டு சொல்கிறாரு, இந்த பாருப்பா, சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பு தான், சின்ன தப்பு தான் பெரிய தப்புக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பூக்களை யார்கிட்டையெல்லாம் நீ வாங்கினியோ, வச்சா எடுத்துகிட்டு கம்மியாக கொடுத்தியோ, அவங்களுக்கு திருப்பியும் பூ கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த பூக்களை எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுரு, அதுதான் நியாயம், இல்லைன்னா நான் கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவனுக்கு அப்போ தான் புரியுது, ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணாலும் அது கண்டிப்பாக பெரிய தப்புக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனும் அந்த பூக்களை திருப்பி கொடுத்துட்டான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன தப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவோம், ஆனால் அது பெரிய தப்புக்கு வழிகாட்டியாக அமைஞ்சிரும். நம்ம செய்கிற சின்ன தப்பு கூட நம்ம குழந்தைங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் அந்த தப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், நேர்மையாக இருப்போம், நல்லா வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.